ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கெட் ரெடி வீடியோ மாதிரி தான் இது. சிம்பிளாக ஒரு ஐ மேக்கப்போட இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் கேர்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கன்சீல் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி என்னோடய ஷேடுக்கு கொண்டு வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய அண்டர் ஐலேயும் அண்டு கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் கவர் பண்ணுறதுக்காக இந்த இன்சைட்டோட ஹெச்டி பேலட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலுமே நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு 2 கண்ணில் இருக்க டிஃப்ரென்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கவரேஜ் கொடுத்துருக்குன்றதை. ஸோ இந்த கண்ணிலையுமே கூட நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய நோஸோட கார்னர்ஸ், என்னுடைய மவுத்தை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன்ஸை மறைக்கிறதுக்கும் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் நான் புதுசாக ப்ராடக்ட் நான் வாங்க போகிறேன். எந்த ஃபவுண்டேஷன் எந்த ஷேடு வாங்கணும்னு தெரியலன்னு நீங்கள் நினைக்கும் போது தாராளமாக இந்த மாதிரியான கன்சீலர் பேலட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதில் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கின் ஷேடுக்கு செட் ஆகிற மாதிரியான ஃபவுண்டேஷன் கலர்ஸ் கூட அதில் இருக்கும். தாராளமாக இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸ் யூஸ் பண்ணும்போது தாராளமாக உங்களோட ஷேடை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த க்ரீம் பேஸ் செட் பண்ணுறதுக்காக இந்த டாஸ்லரோட ஹனின்ற ஷேடில் இருக்க இந்த ஒரு லூஸ் பவுடர் எடுத்து நான் க்ரீம் பேஸில் நான் எங்கெங்கே போட்டேனோ ஸோ அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரீம் பேஸை செட் பண்ணுன்றதுக்காக ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தாராளமாக நீங்கள் பவுடர் பஃப் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய நெக்கும் உங்களுடைய இயர்ஸில் நீங்கள் போடுறதுக்கு மறக்கக்கூடாது. அப்போ தான் ஃபுல்லாகவே ஈவனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த 3-in-1 ஐ கிட் எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து இந்த பவுடர் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பவுடர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி ஐப்ரோஸை ஃபில் பண்ணும்போது ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 3-in-1 ஐ கிட் இது நம்மளுக்கு 3 விதமாக யூஸ் ஆகும். ஸோ ஐப்ரோஸும் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அண்ட் ஐலைனரும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே கூட ரொம்ப அஃபோர்டபுள் தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாயிண்டட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஐஷோட பேலட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு டார்க்கஸ்ட் பிங்க் ஷேட் எடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அவுட்டர் வி ஏரியாவில் நான் இதை ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேக் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் பேக் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. பேக் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன்னா நான் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அவுட்டர் வி ஏரியாவில் மட்டும்தான் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னருக்கு போகல நான். இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதே ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க அந்த பவுடர் பிளாக் எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஐலைனர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணலை. ஸோ இதே நான் ஐலைனராக ஒரு பிளாக் ஒரு ஸ்மோக் எஃபெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஐலைனர் விங் லைனர் நான் அது போட்டுக்கிறேன். அண்ட் இது போட்டதுக்கப்புறம் அதே பிளாக் எடுத்து அதே பாயிண்டட் ப்ரஷ் எடுத்து சும்மா லைட்டாக அதில் டிப் பண்ணி அந்த கார்னர்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் டெப்த் இருக்கிறதுக்காக அந்த கார்னர்ஸில் மட்டும் இன்னுமே நான் அதை ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழேயும் நான் அதே பிங்க்கை ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அவுட்டரில் மட்டும்தான் கொடுத்துக்கிறேன். கீழேயுமே டெப்த்துக்காக நான் அதே பிளாக் எடுத்து 2 பக்கம் கொடுத்துக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு இந்த ஷிம்மர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்சைட்டோட ஹெச்டி 3D ஷிம்மர் பேலட், இது ஹைலைட்டர் பேலட்டு. ஸோ இது நல்லா ஒரு க்ரீமியான ஒரு ஹைலைட்டர். அதுலேருந்து அந்த பிங்கிஷான ஒரு ஷேடு ஹைலைட்டர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐபாலோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் என்னுடைய இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டரில் ரொம்ப போகலை, இன்னர் கார்னரும் அண்ட் ஐபால்லையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவுமே நான் அந்த ஐஷேடோ ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதே ஐஷேடோ ப்ரஷ்ஷை எடுத்து கார்னர்ஸ் நல்லா ஷார்ப்பாக இல்லாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மஸ்காராக்காக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து அதே பவுடர் ப்ராடக்ட்டை அந்த ஸ்பூலியில் கொஞ்சமாக ஸ்க்ரேப் பண்ணி என்னுடைய ஐ லேஷஸில் நான் அதை கோட் பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே அண்ட் கீழேருந்து மேலே ஃபுல்லாகவே நான் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் டஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஐ லேஷஸ்க்கும் நல்ல ஒரு பிளாக் பிக்மெண்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஐ லுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக மார்ஸோட இந்த லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிளிஷ் ப்ரௌன் மிக்சடான ஒரு லிப் கலர் இது. ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் என்னுடைய அவுட்டர்லலாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாகவே இந்த லைட்டான ஒரு பிங்கிஷ் நியூட் பிங்கிஷ் இது. ஸோ அந்த ஷேடு ஃபில் பண்ணிக்கிறேன்.
உள்ளே ஃபில் பண்ண அதே கலர் எடுத்து என்னுடைய சீக்ஸ்லேயும் அண்ட் சின் என்னுடைய நோஸ்லேயும் வந்து நான் வந்து ப்ளஷ்ஷாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிங்கிஷான மேக்கப் பண்ணும்போது எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ், மேக்கப் டியூட்டோரியல்ஸ், ஐ மேக்கப் டியூட்டோரியல், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரியான வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Christy. Bye.